வந்து மாட்டேன்னு சொல்ல முடியாது. ஆஃப்லைன் போயிட்டாரு. டேய் வந்துட்டான்டா. ஏய் எப்பட்றா வந்தாரு? இப்படி ஆளார தலைவன் ஓடுற பண்டில் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா? நம்மலாம் டாப் பிளேயரு, ப்ரோ பிளேயரு. படுத்துக்கிட்டு படுத்துக்கிட்டு அமௌண்ட் போடுவாங்க. நம்ம என்ன பண்ணது கைஸ்? இதெல்லாம் நாங்களாம் அதிகபட்சம். இப்போ பாருங்கள் நம்ம எலும்புங்களை மண்டேனா நம்ம எமோட்டோ ஒரு வாட்டி போட்டு காமிப்போம். ஹலோ வியூவர்ஸ், இன்னைக்கு நம்ம எமோட்டோட ஆரம்பிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு இருங்க கைஸ், பின்னாடி போய்க்கலாம். எனக்கு சரி நீங்கள் போங்க பையா. சரி டெசர்ட் ஈகிள் எடுத்துருக்கோம். சைடில் இருக்கேன்டா. ஃபஸ்ட்டாண்டா மண்டையிலேயே ப்ரோ எனக்கு கொஞ்சம் இது பக்கா ஆரம்பிச்சிச்சு. சைடில் திரும்பணும் பாருங்கல்ல, பார்த்தீங்களா? சைடில் திரும்பல. இது என்ன இது பக்கு? ஐயோ இவன் ஒருத்தவங்க பத்துக்கிறான். கம் கம். ஏய் ஏய் இதெல்லாம் பாட்டு தானே போடுவாங்க. அடிச்சிட்டோம். ஏன் செட்டிங்ஸ் வேறு சொன்னா இல்லையா? வெயிட் பண்ணுவேன். டெசர்ட் ஈகிள் எனக்கு செட் ஆகாதுடா. ஏமாச்சு கன்னு நீயே சூஸ் பண்ணு. ஏடபிள்யூ இல்லைண்ணா நீ டெசர்ட் ஈகிள் சூஸ் பண்ணியா? டெசர்ட் நான் அழகாக அடிப்பேன் ப்ரோ. இப்போ என்னன்னு தெரியல. இந்த பையன் அவன் பாருங்க தனியாக குத்திட்டு இருக்கான். நம்மள்கிட்டே ஆக்கடா. போன வாட்டி தான் ஒரு ஆட்டை வந்தாரு, நகினு போனாரு. மாணவரையா மண்டையிலே வாங்கினாரு. அவரும் என்ன முதல் ஆட்டம் போனோம். டப்புன்னு எங்கேருந்து வச்சானே தெரில, அடிச்சிட்டான். பார்த்தா அங்கே ஓரத்தில் வந்து ஹெட்ஷாட் டேக்கரு. நம்ம மண்டையை கட்டினு வந்து அடிப்பான்னு சொல்லிட்டு இதை பார்த்தீங்களா? போடுறா மொட்டை டபுள் பேரில் எடுத்துட்டாரு அவங்க. அந்த மாணவரியா புயல் இப்போ டவுட்டு சூரியன் ஸ்டைல் தானே. இது வேற ஒன்று படுத்துக்குதுடா மூவ் பண்ணுற இடத்துல. இதை பார்த்துட்டேன். தலைவர் அப்படியே மண்டையாக காமிக்கிறாரு அழகா. இது லாங் ரேஞ்ச் கண்ணா இருந்ததுன்னா அழகாக அடிக்கலாம். ஒரு கீழே இருந்ததும் அப்படியே போய் எங்கேயாவது பதிங்க. ஏன்னா ஒரு ஷார்ட் கன் செட் ஆகாது போல். இதை மேலே போகிறாரு பாருங்க. எப்படியாவது நம்மளை சுற்றி வந்தீங்கன்னு. ஏன் பாயா நீ மட்டும்தான் ஃப்ரீஸ் போடுவியா? செத்துப்போ. நாங்கள் அடுத்த மேட்ச் திரும்ப போகலாம். ஃபர்ஸ்ட் நாங்கள் நம்ம தலைவரோட ஐடியா பார்க்கலாமா? நானே ரொம்ப நாள் கழிச்சு வரேங்க. நாங்கள் பார்க்கலாம் அவர் ஐடியா. ஏங்க நானே ஒரு பாட்டு. இது பாட்டாங்க. இது ஓகே. இது என்ன எமோட்? இந்த மாதிரி எமோட்லாம் ஃபர்ஸ்ட் பாட்டுன்னா நம்புற மாதிரியா இருக்கு. அடுத்து இதெல்லாம் இந்த எமோட்டை பாருங்க. இதெல்லாம் விட்டுருங்க, எமோட்லாம் விட்டுருங்க. கையில் எவோ இருக்கிறதுல செம்மையான பண்டிலு. காரை பாருங்க. காரு இத்தனை காரு, வண்டி, இந்த ஜீப்பு, இந்த காரு இத்தனை வச்சுருக்கான். அத்திங்க பாருங்க என்னென்ன வச்சுருக்காரு பாருங்க. ஃபஸ்ட்டு இவர் ஐடியா போய் பார்ப்போம். பேனர் மாற்றணும் கைஸ், நான் மறந்துட்டேன். இவன் என்ன இங்கே பாருங்க, வெள்ளை எதுவுமே இல்லாத மாதிரி வச்சுட்டு உள்ளே எப்படி வச்சுருக்காரு பாருங்களேன். நான் 1 இயர் தாங்க ஓல்டு. 1 இயர் இருந்தாலும் இவ்வளோ பெரிய வச்சுருக்கீங்க. நாங்களாம் அப்படி வச்சுருக்கோமா? ஒரு வால்ட்டை பார்க்கலாமா? இங்கே பாருங்க ஃபுல்லாக அதே தான் எமோட்டு. இவ்வளோ எமோட்டு இதில் போய் பாருங்க. அம்மா மூஞ்ச பாருங்களா, கொஞ்சம் க்ரீப்பியாக இருக்குது.
இங்கே ட்ரெஸ்ஸு வரும் அங்கே வர் தலைவனுக்கு அங்கே செம்மையாக இருக்குங்க. அடியில் இந்த ரிப்பேட் அங்கே வரும் இதை பாருங்கண்ணா. இது இப்படி இருக்கா? இப்போ பாருங்க, இப்போ பாருங்க. அடுத்து இது தலைவர் இது வாங்க போகிறாராம். இப்போ இதை வாங்க போகிறாராம். அதை ஒரு வீடியோவில் பார்க்கலாம். இவன் நருட்டோ இது பெரிய ஃபேன் போல். நருட்டோ அடுத்து இந்த ஈவெண்ட்டில் வந்து எல்லாத்தையும் வாங்க போகிறேன்றான். நாம் எல்லாருமே நருட்டோ ஃபேன் தான், ஆனால் இவ்வளோ நருட்டோ ஃபேனில் கிடையாது. அங்கே வருங்க திரும்ப மாற்றுவானே. மாற்றுறான் பாருங்க. இதை வாங்க போகிறாராம். அடுத்து இதை மெயினாக வாங்க போகிறாராம். அடுத்து இதோ வாங்க போகிறாராம். இது வாங்க என்னால் பண்ணல. அதுக்கு வாங்க போகிறாராம். சரிங்களா? எது தங்கமாக இருக்கா வாங்க போகிறாங்க. எல்லாம் கேட்கும்போது நம்ப முடியாத மாதிரி எனக்கே தோணுச்சு. அப்புறம் பார்த்தா இதே மாதிரி ஒரு இதை வாங்கிட்டேன். எப்படி வாங்கினானே தெரில. பாருங்க ப்ரொஃபைலில் என்ன வச்சுருக்கான், இவ்வளோ வச்சுருக்கான் பாருங்களேன். ப்ரொஃபைலில் வேஸ்ட்டதை இதை வச்சுருக்கான். நீங்களே தான் வச்சுக்கோங்க, நீங்கள் தான் நல்லா அழகாக வைப்பீங்க. இதை வச்சுக்கோங்க. இல்லை நீங்களே வைங்க. நீங்கள் நருட்டோ ஃபேன் இதை வச்சுக்கலாம். இல்லை டெவில்லு அந்த இதே வைங்க. பேனர் நருட்டோ பேனர் வச்சுருக்கேன். வெயிட் பண்ணுங்க. ஜுஜுட்சு கைசனில் நருட்டோவில் அப்படி வச்சுக்கலாம். காம்பினேஷன் கொஞ்சம் நல்லா தான் இருக்கும். இதெல்லாம் ஒன்றுமே kindness and restraint, turbulence and desire. சரி வாங்க டாட்டி டியூவாக போடலாம். நம்ம டீம்மேட்டோட ரிவ்யூ எப்படி இருக்கு? 1 இயர் ஓல்டு தான் போட்டிருக்கு. 1 இயர் ஓல்டாக இருந்தாலும் நீ பெரிய பிளேயர்ப்பா. நாங்கள் அப்படியா? ஏன்ப்பா நீங்கள் எத்தனை பாருங்களேன். இந்த வெம்மோட்டை வாங்க போகிறாராம். அடுத்து இதையும் வாங்க போகிறாராம். இதையும் வாங்க போகிறானா. இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு எப்படி இருக்கு, எங்கள் ஊர்லே ஒரு தான் பெரிய பிளேயர் மாதிரி இருக்கு. பார்க்க தான் பையன் சிறுது. அவன் யார் கன்று எடுக்கணும்? கன்று எடுக்கணும் நம்ம டீம்மேட்டு. அரே ராம், டேக் டெசர்ட் ஈகுல். நம்ம இன்னும் தலைவர் ஆட போறாரு. வாங்க பார்க்கலாம். இந்த மேலே ஏறான் பாரு. என்ன மாதிரியா இருக்கான் பாருங்க गाइस. அவனை பாருங்க என்ன மாதிரி எமோட் போட்டாரு. செஞ்சு விடுறோம். கொடுங்க கோகுல். இப்போ பாருங்க இன்னொருத்தவர் இந்த மாதிரியே இருந்தாரு. அவர் யாருன்னு தெரியல. அவர் கண்டுபிடிக்கணும். 2 பேர் இல்லை ஸ்டைல் தேவை. இப்போ எமோட்டு போடுறாங்க என்னன்னு பார்க்கலாம். போட்டாங்கன்னா செத்துட்டாங்க. அவர் பார்த்தீங்களா இந்த மாதிரி இருக்குங்க. இந்த நம்ம விட்டு கொடுத்துருவோம். விட்டு கொடுக்கறதுலாம் கிடையவே கிடையாது. எமோட்டு போட்டானுங்க ஸ்டார்டிங்லேயே. ஏய் ஏடபிள்யூ போடுங்க. நம்ம தான் இங்கே கொடுங்க ப்ளீஸ். இந்த ஒரு ப்ளீஸ் அடுத்த மேட்ச் நீங்கள் இருங்க ப்ளீஸுங்க. அடுத்த மேட்ச் அப்போ நானும் இங்கே அடுத்த மேட்ச் ஃபுல்லாகவே நீங்கள் வச்சு நம்ம டீம்மேட் என்னையா பண்ணுறான்? அவர் படுத்துட்டார் சார். எமோட்டு திரும்ப எமோட் போட்டான். அவன் பேர் என்ன? அந்த நூறு பையன். அவனை இன்னைக்கு முடிக்காம விட மாட்டேன். செட்டிங் கொஞ்சம் சரியில்லை ப்ரோ. செட்டிங் மாறிட்டே இருக்கு. சென்சிட்டிவிட்டி மாறினாலே எனக்கு வாங்கினா பேக்லே சைடில் இருந்து அடிப்பானோ.
சார் கோ போட்டானுங்களே. ஏய் அந்த டீம்மேட் என்னய்யா பண்ணுறான்? வெயிட் பண்ணுங்க, அந்த டீம்மேட் என்ன பண்ணுறான்னு பார்க்கலாம். ஏங்க போயிட்டாங்க அவன். டீம்மேட் போயிட்டாங்க கேமை விட்டு. செத்துட்டானுங்க. எம்எஸ்பி இது இதுலேயே அடிப்பேன், இதுலேயே அடிப்பேன், இதுலேயே அடிப்பேன், இதுலேயே அடிப்பேன், இல்லை இதுலேயே முடிக்கிறேன். தோத்தாலே எனக்கு கவலை இல்லை. சிங்கிள்ஸு 2 பேர் 1v3லாம் ரெண்டு சைட்லேருந்து அடிக்கிறானுங்க. இதெல்லாம் எப்படி? வெயிட் பண்ணுங்க, ரீமேட்ச் கூப்பிட்றோம் வாங்க. ஏய் நீலாம் பாட்டுறப்பட சும்மா பாட்டா இருந்தாலும் ஒரு ஹெல்ப் பண்ணணும் இது இல்லை. கூட வந்தால் வச்சு போதுங்க. ஏதாவது சின்ன இப்போ போடுறேன். இப்போ வரானான்னு பாட்டு வந்தால் கூட பரவாயில்ல, கூட ஹெல்ப்புக்கு வரணும். அங்கே பாருங்க முட்டை டேமேஜ் சுத்தமாக எதுவும் பண்ணல. இப்போ 5 கில்லு, அவன் 2 கில்லு. ஆனால் இவன் தானே முதல் பிளேஸில் வந்துருக்கணும். ஆமாம், ஏன்னா அவன் டேமேஜ் ஒன்றுமே கொடுக்கல. இவன் ஒரு வாட்டி செத்துருக்கான், இவன் சாகவே இல்லை. எமௌண்ட் போட்டவன் இவன் தானே. 60 8D8. அப்பா ஐயோ இது அது என்னடா, அது என்னமா இருக்கு? ஐயோ யாருங்க அது? சாண்டினோனாலே நல்லவங்க தான். அவங்க பார்த்துக்கலாம். சாண்டினோ மட்டும்தான் நல்லவங்கன்னு சொல்லல. சாண்டினோனா ஏமாற்ற மாட்டாங்க. போன வாட்டி வந்தான் பாருங்க, அந்த மாதிரி ஏமாற்ற மாட்டாங்க. மேக்ஸிமம் கேரக்டரும் ஏமாற்ற மாட்டாங்க. எடுத்துட்டான்டா மொதல் வந்து எங்க இப்போ எவனாச்சும் பார்த்தானே என்ன? காய்ஸ் இதுதான் இப்படி தான் இருக்கும். நீங்கள் தான் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி நடந்துக்கணும். ஷார்ட் கன் வேணும். அதான் கிரனேட் அதான். ஏன்டா மேலே போடுற? ஃப்ரெண்டாக பார்க்கலாம். அவனுக்கு ஃப்ரெண்ட் ஆகிட்டாங்கன்னா நாங்களே ஃப்ரெண்டாக உட்காந்து அமௌண்ட் போடணும் காய்ஸ். இவர் வேற அவ்வளோதான். ஐயோ கதை விட்டாச்சு. முதல்ல எவனா செவனே அதுக்கப்புறம் தூண்டி விடாதீங்க. நானே சொல்கிறேன், 4ஆம் மேட்ச்சுக்கு வந்தாலும் 280 இப்போ தான்டா மேட்ச் ஆமாம் செத்துட்டோம். அதை வாட்டி செத்தோம். ஆனால் கோகுல் நீங்கள் விளையாண்டிங்கன்னா செடிச்சிட்டிங்க கரெக்டாக இல்லைன்னு அடி எப்படி அடிச்சிட்டாங்க. ஏங்க நீங்கள் காலையில் அடிச்சுட்டு இவர் அடிக்க மாட்டேறாரு. அவர் ஒழுங்காக மறைச்சிட்டு தான் இருக்கார். நீங்கள் தான் காலையிலே போய் அடி வாங்குறீங்க மாணவரியா. இப்போ இந்த சைட்லேருந்து அடித்தானா அவ்வளோதான், நாமம் தான். ஏய் அவன் பிரைம் 3 பையா. அவன் கொஞ்சம் சைடில் போடு. அவ்வளோ பிரைம் 3 காய்ச்சி இவர் கூட ஃப்ரெண்டாரு வந்து அழகாக இது வச்சுருக்காரு. ஃப்ரெண்டாங்க ஃப்ரெண்டு மைக் ஆன் பண்ணு ப்ரோ. அவங்க கூட ஃப்ரெண்டாக இல்லாம் ப்ரோ. உட்காந்து எழுந்துரு. ஏய் தாக்கு டெசர்ட் இருக்குன்னே எனக்கு தெரியாது. நீ என்ன சுற்றி வந்துருங்க டான்ஸ் ஆச்சுல. காய்ஸ் கரெக்டாக மண்டைக்கிட்டு அவ்வளோ மண்டையில் ஒரு அடி அடிச்சுருந்தானே. அந்த பிரைம் லெவல் 3 தான் அடி வாங்குறாரு மாணவரே. என்கிட்ட நீ நான் இப்போ கன் எடுத்த இல்லை பாரு நம்பல. ஏன் அடுத்தது நம்ம எடுப்போம். இந்த மேட்ச் அவரை பறக்க நான் உட்காந்து எழுந்திருக்கு பார்க்குறேன்.
ஸ்னைப்பர் எடுத்தாலே ரஃபர் கேரக்டர் தான் இங்கே. அவர் ஜூம் பண்ணி அடிங்க. அவர் தான் வந்து எந்திரிச்சிடாரு. ட்ராப் இட் ஆல் ஐட்டம்ஸ் போடுங்க கீழே. ஹலோ மிஸ்டர் போட்டு எல்லாம் ஃப்ரெண்ட் ஆயிடுச்சு. அவன் செத்துட்டான்டா இந்த பக்கம். விட்டு கொடுத்துட்டாங்களா? நான் விட்டு கொடுக்குறேன் பாரு. இப்போ ஃப்ரெண்ட் ஆயிட்டாங்களா, விட்டு கொடுத்துருவோம். இவனை நான் அடிச்சு அவன் என்னடா அடிக்கிறான்? ஓரத்தில் இல்லை, அப்போ நான் தான் ஜூம் பண்ண வரும். ஜூம் இல்லைடா. அவ்வளோதான் நம்மளுக்கு இப்போ நான் கன்னே எடுக்கக்கூடாது. நாம் எடுக்கவே கூடாது. கன் எடுக்கலன்னா அதுவே தானே கன் எடுக்கும். அப்போ எடுக்க பொறுத்து வாங்க. உங்களுக்கு இந்த மினிஸ் மேலே என்ன அட்ராக்ஷன்? எப்போ பார்த்தாலும் மினிஸ்ன்னு எடுத்துருப்பேன். இந்த பண்டில் தான் வாங்க, கவலைப்படாது. போட்டானுங்க. ஓ இவரும் நம்மள மாதிரி நம்ம சாவக்கூடாதுன்னு காப்பாற்றுறானுங்க. நல்லா சாவடிக்கிறானுங்களா? இந்த பொண்ணு ஒழுங்காக தான் இருக்கு. அவன் தான் சாவடிச்சான். லாபி போகலாம். ஃப்ரெண்ட் இருக்கு நித்தின்னு ஏதாச்சும் போட்டு ஏகே தமிழ் யார் அது? அடுத்த மேட்ச் ஃப்ரெண்ட் ஆகத பார்க்குறான். வரலீங்க. போன மேட்ச் நீங்கள் கடைசியாக இந்த டியூல் போட்டாலே அந்த டீம்லேருந்து எவனை எடுக்கணும்? ஃப்ரெண்டாக நம்ம டீம்மேட் கூட ஃப்ரெண்டாக. பாய். உங்களுக்கு தமிழ் தெரியுமா? அவங்கள தான் கேட்குறேன். டெஸ்டிங்கில் எடுத்து அப்புறம் மாட்டா தானே போடுவேன். டிமாண்ட் எது வெட்டியாக போகிறானோ கொஞ்சம் அழகாக பண்ணி காட்டுறாரு. சரி அடிச்சு அவன் அழகாக மண்டையை காட்டுறான்டா. गाइस நம்மளுக்கு இதுவாகல. நம்ம டீம் எடுத்து மொத்தம் இது இது பண்றோம் गाइस. அவனை அடிக்கவே முடியல. சரி விடுங்க. இந்த தடவை அடிச்சிருக்கும் போது அடுத்த தடவை ஃப்ரெண்ட் ஆகிடும். அடுத்த மேட்ச் ஒன்று ஈக்குவல் ஆனதுக்கப்புறம் ஃப்ரெண்ட் ஆகிடும். இன்னும் செத்துட்டான். நம்ம டீம்மேட் செத்துட்டான். ரெண்டு பேரும் ஒத்தால் அடிக்கிறானுங்க. நம்ம டீம்மேட்டு காலி. நீங்களே அந்த மாதிரி தான் முன்னாடி வச்சுக்கீங்க. வச்சு நானே அப்படி தான் அடித்தேன். இப்போ பாரு நம்ம டீம் அந்த பக்கம் ஒருத்தவனை காணோம். அங்கே இருக்கான் பாருங்க. நம்ம டீம்மேட் வந்துட்டான். அந்த பக்கம் காணோம். அச்சோ தாடா நான் ஒரு மேட்ச் ஜெயிக்கலடா. கைஸ் ஒரு கடுப்பாய் என்ன பண்ண போகிறான்னு தெரியல. அந்த பனியன் போட்டுறவங்க வரானா இல்லை வேற மேட்ச் வரானா?
எனக்கு இந்த தடவை அவங்க கூட என் ஃப்ரெண்டாகும் காய்ஸ். ஃப்ரெண்டாயிடுங்க. ஃப்ரெண்டாயிடுங்க. காய்ஸ் அவரே தனியாக இருக்காரு. அவரை போட்டு 2 பேர் இருக்கப்போ நீங்கள் அடிச்சிங்களா? நான் தான் ஒரு தலை அடித்தேன். இப்போ நம்ம என்னங்கண்ணே அவர் தானா? இப்போ மாதிரி வெறியாக வருவார் பாரு. ஏய் நாங்களாம் அம்மா குத்து சண்டை வரியா? குத்து சண்டை. ஏய் இப்போ பாருங்க, குத்து சண்டையில் தான் முடிக்கிறாரு. எப்படி கண்ணு எடுக்கல? அதெல்லாம் அப்படிதான் சிக்கமான நம்ம எடுக்கலின்னா அவங்களா தருவாங்களே. அது தர என்னன்னு தெரியல. கிரனேட்டை தூக்கி போட்டு அடிக்கலாம். இதை விட்டு எப்படி சங்கரம் படிக்கிறேன் இருக்காங்க. எங்கே Need equipment. ஏய் 2 பேர் செத்துட்டானுங்கடா. குத்து சண்டையில் வாங்கி குத்து ஜோன் வருது. யாய் 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 அம்மா வந்துட்டா. அவன்கிட்ட குத்து வாங்காம கிரனேட் மடுத்து கடைசி போட்டான். சுத்தி வந்துருக்கேன். மெடிக்கல் சுத்துற சுத்துறதுக்கு தான் இடம் விட மாட்டானே அவன். உட்காந்து டேய் எப்படி எங்க இருந்து குத்துனா எங்க இருந்து இப்போ நம்ம இந்த மேட்ச்சு சூடராக 3க்கு 3 முடிச்சாது. இவர் எடுக்கிறாரு கண்ணு ஒழுங்காடு ஏச்சு கண்ணு ஒழுங்காடு வண்டை வேலையாக விடுவான். என்னோட தாம்சன் விக்கு டபுள் அடி வாங்குறாரு. அவன் ஜெயிக்க போறான். ஒரு பெரிய யூடியூபர்னு நிரூபிக்கணும். உங்களுக்கு ஓவரா ரீச் ஆகல ஆகுது ப்ரோ. அவன் அடிக்கிறது எப்படி இது இல்லை புரியல. நானும் ஒரே மாதிரி தான் அடிக்கிறேன். காட்டு இதுதான் அவன் ஒரு 2 அடி தான் அடித்தா எனக்கு இங்கே போயிடுச்சு. திருப்பி ஏய் நீ நல்லா விளையாடுவ டபுள் எக்ட்ரு விளையாடே. அப்புறம் மாணவரே அடிப்பாங்க. எங்கே இருக்கான்னு தெரியாமல் சுற்றிட்டு கிடக்குறான்.
அங்கே போயிட்டான்டா. விஎஸ் டேய் கண்டுபிடிச்சிட்டான். கண்டுபிடிச்சிட்டான். பார்த்துட்டான். ஐய் அவன் கோளாறு இருப்பானாட்டிக்கே. ஐயோ வந்துட்டான் அட்ரா டேய். வண்டியிலே வைக்கலாம்டா அசால்ட்டா. பாரு அதுவே பாரு உனக்கு ஃபர்ஸ்ட் பிளேஸா. அட எக்ஸிட் குடுறானே இப்பதான் பாரு ப்ரோ. 7 இருங்க ப்ரோ. ஏன் ப்ரோ அப்படி கத்துறீங்க? நான் ஒரு நிம்மதியாக ஒரு இவர் யாருப்பா ஒரு மண்டையை வச்சுட்டு பேராக இருப்பார். காலையில் எதுவும் போட்டுக்காரு ப்ரோ. என் கூட ஃப்ரெண்டாக இருக்கீங்க, நான் பார்த்துக்கிறேன். போட்டுட்டார் ஒன்று, அவர் போட்டுட்டாரு ஒன்று, அவர் போட்டுட்டாரு ஒன்று. மொதல் மேட்ச்சு நம்ம கிட்ட விட்டுருணும், 2வது மேட்ச்சு சாமி கிட்ட விட்டுருணும், 3வது மேட்ச்சு விட்டுருணும், 4வது மேட்ச்சு விட்டுருணும், 5வது மேட்ச்சு விட்டுருணும், 5வது மேட்ச்சு கொஞ்சம் இல்லை அவனுங்க அடுத்து சரிமதியாக இது. நான் படித்தா மட்டும் ஏமாதி. இப்போ ஏடபிள்யூ எடுப்போம். பேனல் யூஸ் நீ பண்ணி எடுக்காமல் அவன் டீம்மேட் எடுக்கிறதா இருந்தால் பண்ணுவேன். மினி ஊசி இது இங்கே பண்ணக்கூடாது பாய், அங்கே போய் அடிக்கணும். நம்ம அப்படி தான் கொஞ்சம் போடாரு. நம்ம எப்படியும் அவுட் ஆக தான் போகிறோம். எதுக்கு இவ்வளோது பண்டில் வச்சிருக்கிறது பெருசு இல்லை பையா, அடிக்கிறதும் பெருசு. போடுது கிளம்புது ஒருத்தம் செத்தான். என்னடா இது? சமாளிச்சிடுறா 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 சமாளிச்சிடுறா. ஒருத்தவனா அடிச்சிட்டேன், ஒன் தான் மாணவரே அடிக்கிறான். ஒன் டைம் மாட்டினா இதான் அங்கே இருக்கேன். இவன் ஜூமும் பண்ண மாட்டான். ஒரு கரெக்டாக உள்ளிட்டு அதை தாண்டி உள்ள நல்ல வேலை. இப்போ இந்த இடத்துல அடைக்கிறேன்டா. அழகா மண்டிக்கு வைக்கலாம்டா. வச்சான் ஃபர்ஸ்ட் இன்னொரு அடி அடிக்கிட்டாரு. ஹலோ இப்போ தான் நீங்கள் விளாண்டியா? ஆமாம், ஏன் மேட்ச் இந்த மேட்ச்சில் ஏஎம்டபிள்யூ எடுத்தாலே நம்மளுக்கு ஒரு தனி பவர் வந்துடும். ப்ரோ நீங்கள் இங்கே படுத்துட்டு இந்த வேலையை பார்க்கக்கூடாதுன்னு சொல்லுங்க. அதான் மாணவரெல்லாம் ப்ரோ. அப்புறம் அவ்வளோதான், 2 பேரும் இவன் போட்டாச்சு. கோகுல்டா டாய், கோகுல் தான் சும்மாவா. இப்போ பிரேக்கர் முழு வந்துருச்சு, சரியா அடிக்கலாம். ப்ரோ கோகுல் தான் ப்ரோ. இங்கே பாருங்க எமௌண்ட்டை போடுவோம். ஐயோ முதல் பாயிண்ட் டீமுக்கு என் கையால். ப்ரோ என்ன எரிச்சல் பண்ணக்கூடாது. எஸ்விடி என்ன டபுள் பேரில் எடுத்தோலே, நீங்கள் டபுள் பேரில் ஆட கற்றுக்கணும் ப்ரோ. எனக்கு ஆட தெரியும் ப்ரோ. நீங்கள் ப்ரோ பிளேயர்னா அப்படியா? பண்டில் வச்சுருக்கேன். பண்டில் வச்சுருந்தா ப்ரோ பிளேயர். ப்ரோ அவன் யாருன்னு தெரியுமா ப்ரோ? அவன் பேர் என்னன்னு தெரியல. இதை முடிச்சுட்டு போயிடலாம். வருவானுங்களே. ப்ரோ மண்டையிலே ஒன்று வேணுங்க. மண்டையிலே வைக்க அவ்வளோதான் வச்சாங்க. மண்டையிலே வச்சாங்க. சரி வீடியோ முடிச்சுக்கலாம் கைஸ். நம்ம பாதி மேட்ச் பாதி மேட்ச் இல்லை, ஒரு மேட்ச் தான் ஜெயிச்சோம்.
நமஹா நாம பரோட்டா மாதிரி சரி இப்போ ஃபோன் கொடுக்க வேண்டிய நேரம் வந்துடுச்சு. அடுத்த வாட்டி பிசியில் போடுவோம். பாய் காய்ஸ். முடிச்சுக்கலாம் வீடியோவை. அவ்வளோதான் முடிச்சுக்கிட்டோம்.